ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். மாதரா ரிட்டர்ன்ஸ் எபிசோட் 6 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போது கதைக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். ஷீரோன்னு சொல்லப்படுற ஒருத்தனை பார்த்துருப்போம். இவன் யார் என்னன்னு ஃபுல்லாக நமக்கு ரிவீல் பண்ணலைனாலும் இவன் மாதராவோட ஆலை மாதிரி தான் இருக்கான். ஏன்னா ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இவனுக்கு மாதரா மேலே ஒரு கண்ணாக இருக்கும். லிட்ரலாக அவர் எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணுறான். ஒரு கட்டத்தில் மாதராவோட போர்ட்டல் பார்த்தையே இவன் கொலாப்ஸ் பண்ணியிருப்பான். இதை தெரிஞ்சுக்கிட்ட மாதரா ஷீரோவை கொல்ல வந்திருப்பார். அப்போ தான் ஷீரோ அவன் மாதராவோட எனிமி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறான். மாதராக்கு அவர் போன அப்புறம் லீஃப் வில்லேஜில் என்ன நடந்துச்சுங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். மக்கள் இப்போது என்ன நிலமையில் இருக்காங்க, லீஃப் வில்லேஜ் யாரோட கண்ட்ரோலில் இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் மாதரா கிட்ட சொல்கிறான். ஆனாலும் அவர் ஷீரோவை ஃபுல்லாக நம்பலை. தன்னோட நம்பிக்கையை ஜெயிக்க மாதரா ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாரு. இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி ஷீரோ மாதராவோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறாரு. சேம் டைமில் லீஃப் வில்லேஜ்குள்ளே ஒரு பவர்ஃபுல்லான ஒட்சுசுகி வந்துட்டதா ஷீரோ சென்ஸ் பண்ணுறாரு. இவர் வேற யாரும் இல்லை, நம்ம இஷிகி தான். மாதரா ஏர்த்துக்கு வந்த மோட்டிவே இந்த ஒட்சுசுகிஸை ஹண்ட் பண்ணுறது தான். அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஒட்சுசுகி அதுவும் லீஃப் வில்லேஜ்லேயே வந்துட்டதை கேட்டு மாதரா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே அந்த ஒட்சுசுகியை அழிக்க கிளம்பிடுறாரு. அங்கே போன மாதரா ரொம்ப ஈஸியாக இஷிக்கியை அழிச்சிடலாம்னு நினச்சிருப்பாரு. பட் இஷிக்கி அவ்வளோ ஈஸியாக காலி பண்ணக்கூடிய ஆள் இல்லை. மாதராக்கு இஷிக்கி அவரோட கோகோகனை வச்சு சாவபயத்தை காட்டியிருப்பார். இஷிக்கியோட இந்த ஒரு டொஜுட்ஸு கிட்டேருந்து தப்பிக்க முடியாமல் மாதரா திணறி இருப்பார். அப்போ தான் மாதரா இஷிக்கியோட பவர்ஸை அப்சர்வ் பண்ணியிருப்பார். இவரோட எல்லா பவர்ஸும் இஷிக்கியோட கோகோகனில் இருந்து தான் வர்றதை மாதரா கண்டுபிடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் இஷிக்கியை ட்ராப் பண்ண மாதரா பிளான் போடுறாரு. சரியான நேரம் பார்த்து ஆசிரமா யூஸ் பண்ண ஒரு ஃபொபிடன் ஜுட்ஸுவை போட அந்த மொத்த பிளேஸும் மிகப்பெரிய ஃபாரஸ்ட் ஏரியாவாக மாறிடுது. இதை பார்த்து இஷிக்கி ஷாக் ஆகுறாரு. இதை விட முக்கியமாக இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, மாதரா எங்கே போனாருன்னு தெரியல. அப்படியே மாதராவை தேடிக்கிட்டு இஷிக்கி ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதோட லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. மரங்கள் சூழ்ந்த அந்த காட்டுக்குள்ளே இஷிக்கி மாதராவை தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு மரங்களோட கொடிகள் இஷிக்கியை அட்டாக் பண்ணுது. அதையும் அவரோட கோகோகனை யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் பண்ணுறாரு. பட் ட்ரீஸ் மேலே இது பெருசாக ஒர்க் ஆகலை. இதை பார்த்து இஷிக்கி கடுப்பாகிறாரு. அங்கங்கே யாரோ ஓடுற மாதிரியான சவுண்ட்ஸ் இஷிக்கிக்கு கேட்குது. இன்னொரு பக்கம் ட்ரீஸ் இவரை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது எல்லாத்தையும் கவுண்டர் பண்ணி இஷிக்கி மாதராவை தேடுறாரு. அப்போ திடீர்னு இஷிக்கிக்கு முன்னாடி ஒரு உருவம் வருது. இதை பார்த்து அவர் ஷாக் ஆகுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இஷிக்கி முழிக்க அது மாதரான்னு ரிவீல் பண்ணுறாங்க. மாதரா இஷிக்கியோட முகத்தில் கையை வச்சிருக்காரு. இதனால் கடுப்பான இஷிக்கி ஒரு பவர்ஃபுல் அட்டாக்கை மாதரா மேலே த்ரோ பண்ணுறாரு. மாதராக்கு செம்ம அடி விழுது. ஆனால் மாதராக்கு இந்த அட்டாக்கால் ஒன்றும் ஆகலை. ஏன்னா அவரோட சூசனோவை ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்காரு. இஷிக்கி வலியால் கத்துறாரு. நீ இப்போது என்ன பண்ணன்னு கேட்குறாரு. அது வேற ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப நேரமாக தொல்லை கொடுத்த உன்னோட கண்ணை நான் காலி பண்ணிட்டேன்னு மாதரா சொல்கிறாரு. ஆமாம், இஷிக்கியோட கண்கள் இப்போது மாதராவால் சீல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சீலிங் இருக்கும்போது அது எவ்வளோ பெரிய டொஜுட்ஸுவாக இருந்தாலும் அதை ஷட் டவுன் பண்ண முடியும். அப்படி தான் இப்போது மாதரா பண்ணியிருக்காரு. இதுக்கு நீ நல்லா அனுபவிப்ப ஹியூமன்னு இஷிக்கி சொல்கிறாரு. உன்னோட கண் இல்லாமல் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஜுட்ஸுவை நானே உருவாக்கியிருக்கேன். என்னோட ப்ரீவியஸ் லைஃப்பில் உன்ன மாதிரியே எனக்கு தொல்லை கொடுக்குற ஒருத்தன் இருந்தான். ஆனால் அவன் எனிமையாக இல்லாமல் என்னோட ஆலாய்ங்கிற போர்வைக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்தான். என்னோட ஐசையே அவன் பொசஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் அப்போது வந்துச்சு. இதனால் எப்போ அவன் என்னை பெட்ரே பண்ணுறானோ அப்போது அவனுக்கு அகெயின்ஸ்டாக இந்த ஜுட்ஸுவை யூஸ் பண்ணலாம்னு நான் ரெடியாக இருந்தேன். பட் அந்த சூழ்நிலை கடைசி வரைக்கும் வரல. ஆனால் இப்போது அந்த ஜுட்ஸுவை யூஸ் பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. உனக்கு தான் நன்றி சொல்லணும்னு மாதரா சொல்கிறாரு. அப்புறம் இஷிக்கி மாதராவை பார்த்து சில விஷயங்கள் பேசுகிறாரு. வெல்டன் ஹியூமன், என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியலை. இவ்வளோ வருஷமாக நான் இந்த பூமியில் இருந்துட்டு ஏகப்பட்ட ஹியூமன்ஸை கொண்டு இருக்கேன். பட் ஒருத்தனும் உன்ன மாதிரி என் கூட ஃபைட் பண்ணலை. ஹியூமன்ஸ் தான் இந்த யூனிவர்ஸ்லேயே வீக்கஸ்ட் கிரியேச்சர்னு நான் நினைக்கும் போது தான் கரெக்டாக உன்னை பார்த்தேன். உன்னால் என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கும் பொழுது
நீ என்னோட ஐயவே சீல் பண்ணியிருக்க. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக உனக்கு இருக்கும். பட் இதில் சோகமான விஷயம் என்னென்னா, உன்னோட இந்த சீலிங் டெக்னிக் ரொம்ப நேரத்துக்கு என்கிட்ட வேலை செய்யாது. ஏன்னா இதை நீ ஹியூமன்ஸ்க்கு அகென்ஸ்டாக தான் இன்வெர்ட் பண்ணியிருக்க. ஒருவேளை அவங்க மேலே இது நல்லா ஒர்க் ஆகலாம், ஆனால் என்ன மாதிரியான சுப்பீரியர் பீயிங் மேலே இது ரொம்ப நேரத்துக்கு வேலை செய்யாதுன்னு இஷிக்கி சொல்கிறாரு. ஒன்று மாதிரியான புள்ளப்பூச்சியை கொல்ல எனக்கு அந்த டைமே போதும்னு மாதரா சொல்கிறாரு. சரி, நீ எப்படியும் சாக போகிற, அதுக்குள்ள உனக்கு கடைசி ஆசை ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லுன்னு மாதரா கேட்குறாரு. கடைசி ஆசையான்னு தெரியாது, பட் உன்னால் எப்படி என் போர்ட்டலை கொலாப்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னு இஷிக்கி கேட்குறாரு. அது ஒரு ரகசியம், நீ கடைசி வரைக்கும் அதை தெரிஞ்சுக்க வேண்டாம், சஸ்பென்ஸோடவே சாகுன்னு மாதரா சொல்கிறாரு. உண்மையாகவே இந்த கேள்விக்கு மாதராவால் ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா இதை பண்ணது ஷீரோ தான். ஷீரோவை இஷிக்கி கிட்ட கோத்து விட வேணான்னு மாதரா நினைக்கிறாரு. இதை கேட்ட இஷிக்கி சிரிக்கிறாரு. நீ போட்ட இந்த சாதாரணமான சீல் என்னை கொல்லும்னு நீ நினைக்கிறியான்னு கேட்குறாரு. கண்டிப்பா, ஏன்னா உன்னோட டொஜுட்ஸு இல்லாமல் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ நேரமும் நீ அதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருந்திருக்க. அதை தாண்டி உனக்கு எதுவுமே வராது. இவ்வளோ வருஷமாக எப்படி நீ இந்த மக்களை அடிமையாக வச்சுருந்தேன்னு எனக்கே டவுட்டாக இருக்கு. நான் மட்டும் முன்னாடியே வந்திருந்தேன்னா உன்னெல்லாம் அப்போவே முடிச்சிருப்பேன். உன்னோட டொஜுட்ஸு இருக்கிற வரைக்கும் தான் நீ பெரிய த்ரெட்டாக எனக்கு தெரிஞ்ச. அதை நான் எப்போ சீல் பண்ணனோ அதுக்கப்புறம் நீயே எனக்கு டம்மி பீஸ் மாதிரி தான் தெரிகிற. மிகப்பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் நீன்னு மாதரா சொல்கிறாரு. இஷிக்கி செம்ம கோவத்தில் இருக்காரு, ஆனாலும் மாதரா கிட்ட பொறுமையாக பேசுகிறாரு. இதுக்கு ரீசன் அவரோட போர்ட்டல் கொலாப்ஸ் தான். எப்படி அவரோட போர்ட்டலை இவனால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதுங்கிற கியூரியாசிட்டி இஷிக்கிக்கு போகலை. ஒருவேளை இவனை இப்போது எஸ்கேப் ஆக விட்டாலோ இல்லை கொன்னுட்டாலோ கடைசி வரைக்கும் இஷிக்கிக்கு அந்த ட்ரிக் தெரியாமலே போயிடும். இப்போ இதை இவர் தெரிஞ்சுக்கலன்னா நாளைக்கு வேறு யார் வேணாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி இஷிக்கியை அட்டாக் பண்ண முடியும். ஒருவேளை இந்த ட்ரிக்கை இஷிக்கி தெரிஞ்சுக்கிட்டா நாளைக்கு இது நடக்காமல் அவர் பார்த்துப்பாரு. இதனால தான் இஷிக்கி இதை பற்றி மாதரா கிட்ட கேட்குறாரு. இதனால தான் இவ்வளோ நேரமும் இஷிக்கி பொறுமையாக பேசிகிட்டு இருக்காரு. இப்படி பேச்சை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்கிட்ட இருந்து உண்மையை கறந்துடலான்னு இஷிக்கி நினைக்கிறாரு. பட் மாதரா இவங்கிட்ட அப்படியே பேச்சை கொடுத்து இவனை காலி பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. இவர் ரெனகன் யூஸருங்கிறதால ஆசுரா பாத்தை யூஸ் பண்ணி ஒரு செயின்ஸாவை கிரியேட் பண்ணுறாரு. அதை யூஸ் பண்ணி இஷிக்கியோட பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வராரு. பட் இஷிக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகுறாரு. இதோட மாதரா விடலை. வார் டைமில் அவர் யூஸ் பண்ண ஒரு ஐகானிக்கான ஜிட்ஸுவை இஷிக்கி மேலே போடுறாரு. இது ஒரு பவர்ஃபுல் விண்டை கிரியேட் பண்ணுது. இதை இஷிக்கியால் சமாளிக்க முடியல. அடிச்சடியில் தப்பிக்க முடியாமல் திணறாரு. அவரோட மண்டையில் இருந்த கொம்பெல்லாம் லிட்ரலாக பிச்சுக்கிட்டு போகுது. இந்த டைமில் இஷிக்கிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. மாதராவோட வின் பவரை சமாளிக்க முடியாமல் கீழே விழுந்துட்டாரு. இதுதான் கரெக்டான டைம்னு சொல்லிட்டு இஷிக்கியை மாதரா அவரோட செயின்ஸாவை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வராரு. இப்போ வரைக்குமே இஷிக்கி ஒரு டம்மி பீஸு, அவனை ஈஸியாக இப்போ நம்ம கொல்ல போகிறோம்னு மாதரா நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அப்போ தான் இஷிக்கியை ஏன் எல்லாரும் சுப்பீரியர் பீயிங்னு சொல்கிறாங்கன்னு மாதரா புரிஞ்சுக்கிட்டாரு. ஆமாம், ஒரு பவர்ஃபுல் எர்த்குவேக்கை இஷிக்கி பண்ணுறாரு. இவ்வளோ நேரம் வரைக்கும் பொறுமையாக இருந்த இஷிக்கி இதுக்கப்புறம் பொறுமையாக இல்லை. மொத்த வேர்ல்டும் இவரோட டெக்னிக்கு ரியாக்ட் பண்ணுது. உன்கிட்ட பொறுமை வேலைக்காகாதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இனிதான் ஆட்டம் ஆரம்பம்னு இஷிக்கி சொல்கிறாரு. மாதரா இஷிக்கியோட இந்த அட்டாக்கை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னே தெரியாமல் தவிக்கிறாரு. இதோட நிற்காம இஷிக்கி அடுத்த ஷாக்கை மாதராக்கு கொடுக்குறாரு. அந்த மொத்த பிளேஸையும் நருட்டோவில் டெய்டரா யூஸ் பண்ண C0 பிளாஸ்ட்டை யூஸ் பண்ணி அழிச்சிடுறாரு. ஒரு செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபாரஸ்ட்டாக இருந்த பிளேஸ் இப்போது ஒன்றும் இல்லாமல் போயிடுது. இந்த பிளாஸ்ட்டில் சிக்கி மாதரா இறந்துட்டாரா இல்லை இதிலிருந்து எஸ்கேப் ஆகி இஷிக்கியை பீட் பண்ணாரான்னு தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் எபிசோட் வர வெயிட் பண்ணுங்கள். இந்த ஃபைட்டில் உங்கள் சப்போர்ட் இஷிக்கிக்கா மாதராக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.